ஃபேமிலியில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்திங்கன்னா காப்பி புட்டிங். அது செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காப்பித்தூள், முந்திரி பருப்பு, சுகர், கார்ன்ஃப்ளவர் மாவு, நெய், பால் பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு. 1/2 லிட்ரு போதுமானது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பால்லேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கோம். பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சோன்னா நம்ம விஸ்கு வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பால் ஆடப்பட்டுறக்கூடாது. அதனால் நல்லா கிண்டி விட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுகர் போட்டுக்கலாம். சுகர் அதில் 1/2 கப்பு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம கிண்டி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையணும். இதில் அதிகம் பார்த்திங்கன்னா அந்த விஸ்கு வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான், கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. இறக்கிற வரைக்குமே, அடுத்து நம்ம டின்னில் ஊற்றுற வரைக்குமே நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மிதமான தீயில் இருக்கணும். இப்போ கிண்டிட்டு காப்பித்தூள் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன். இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் ஃபில்ட்ரு காப்பித்தூள் போடக்கூடாது. அப்படி நீங்கள் அதை போடுறா இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி தான் போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி போடணும். அது தேவையில்லை. இன்ஸ்டன்ட்டு ஈஸியாக நம்ம பேக்கெட்டில் இருக்க பாருங்கள், அதை போட்டுக்கலாம். அதை போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா போட்டு இந்த காப்பித்தூள் நல்லா பாலோடு மிக்ஸ் ஆகணும். நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா பாருங்களேன், அப்படி நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா பொங்கி வந்துடும். அதனால் கீழே சிந்திராத அளவுக்கு, அப்படி இருந்தால் பொங்கி வந்துடும். பாருங்களேன், கொஞ்சம் ஒரு அகலமான பாத்திரம் இருந்தால் கூட எடுத்துக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். பொங்குறது கம்மியானதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்கள். ஏன்னா அதிகமாக ஹீட் தாங்கிறப்போ அப்படியே பொங்கி கீழே வழிஞ்சிரும். அதனால தான் அமர்த்துச்சு. இப்போ திருப்பி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு ஒரு பக்கம் வந்தோன்னா, நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இது நல்லா ஓரளவுக்கு இந்த பொங்குறது கொஞ்சம் அடங்கிடும் பாருங்கள். அதுக்கு பின்னாடி நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு. அது இன்னொரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிக்கிட்டு இது ரொம்ப நல்லா, ஏன்னா கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் விட்டால் கூட கட்டிப்பட்டுரும். நல்லா தொடர்ச்சியாக கிண்டிகிட்டு இருக்கணும். பாலில் ஆடப்படக்கூடாதுன்னு நம்ம கிண்டி விட்டோம். அப்புறம் ஜீனி போட்டு ஜீனி கரையது கிண்டி விட்டோம். கண்டினியூஸாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இறக்குற வரைக்கும். அப்படியே பாருங்களேன், அப்படியே ஒரு மால் அது போட அந்த மாவு அந்த பாலோட தன்மை திக்னஸ் அதிகமாகும். ஆனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிருக்கோம் பாருங்களேன். நல்லா கிண்டிகிட்ருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா எவ்வளோ நம்ம கிண்டி விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறோம். அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அது கொஞ்சம் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்களேன். இது நல்லா கிண்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெய் எல்லா பக்கம் பரவுற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு கிண்டையே உங்களுக்கு அந்த விஸ்கில் தெரியும். நல்ல ஒரு திக்காக ஒரு கொழப்பு தன்மை வர நம்ம உணரலாம். அப்படியே நம்ம அந்த பிளேட்டில் நம்ம வச்சு நம்ம ஊற்றிக்கலாம். அந்த கிண்ணமோ அலுமினிய டின்னோ, பேக்கெட் டின் பாருங்களேன், டின்னோ இல்லை என்ன நம்ம சில்வர் பவுலோ எதுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். அடுப்பு அமர்த்திடலாம்.
அதில் ஆல்ரெடி நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த கிண்ணத்தில் ஒரு சில்வர் கிண்ணம் சின்ன பவுல் மாதிரி இருக்கும், அதுவும் இந்த ஆட்டின் பார்த்திங்கன்னா பேக்கரி டீன் இதெல்லாம் ஊற்றி வைக்கிறோம். அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி ஆற விடணும். உங்களுக்கு எப்படி ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்மளுக்கு ஆறணும். வேணா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஃப்ரீசரில் வச்சிடக்கூடாது, வெளியே வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெளியே ஃப்ரீசரில் இல்லாமல் வச்சுக்கணும். இல்லைன்னா வெளியே கொஞ்சம் அதிக நேரம்னாலும் வெளியே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் ஊற்றிருக்கோம். அந்த பவுலில் ஒன்றும் ஊற்றி வச்சுருக்கோம். இது அப்படியே நம்ம ஒரு இது அவ்வளோதான், மூடி போட்டு மூடிக்கலாம். அந்த நமக்கு அந்த அந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோம் பாருங்களேன், அந்த கிண்ணத்துலேயும் இந்த டின்னில் இருக்கும் பாருங்களேன், டின்னில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிண்ணத்தில் ஓரளவுக்கு வந்திருக்கு பாருங்களேன். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மூடியோ இல்லை இந்த சில்வர் பேப்பர் இருக்குது பாருங்களேன், அந்த பேப்பர் போட்டு இருந்தால் போட்டு மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு பிளேட் போட்டே மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், அப்படியே மூடி வச்சிடலாம். டைம் ஆகட்டும். இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பிளேட்டுக்கு அப்படியே கவுத்திக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே நம்ம அப்படியே நைஸாக ரொம்ப அது வாயில் போட்டாலும் கரைஞ்சிரும். இப்போ நம்ம காப்பித்தூள் மேலாக அதெல்லாம் லைட்டாக நம்ம ஒரு சலடை வச்சு தான் அதில் போடணும். அப்படியே போட்டு தூவி விட்டுக்கணும். ஏன்னா அங்கங்கே இதாகிடக்கூடாது. அப்படியே பரவலாக படுற மாதிரி அதை நம்ம வடிகட்டி வச்சு போட்டுக்கணும். இப்போ அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க கரை அப்படியே ஆச்சு, அப்படியே வந்துருச்சு பாருங்க. அதேமாதிரி இந்த ஆட்டின் சைஸில் இருக்கிறத நம்ம மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே வாயில் போட்டாலே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதையும் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மேலே வந்து நம்ம பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு இருக்கு பாருங்களேன், அதை அப்படியே உடச்சி வச்சுருக்கோங்க, சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கோம், மேலே நம்ம போட்டுக்கலாம். ரெடி பாருங்கள், எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்களேன், அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்கும். இது அந்த டின்னில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருந்தால் அந்த ஆட்டின் சைஸ் கிடச்சிருக்கு. இது கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்தனால இந்த கம்மியான அளவு தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஏன்னா இது பாருங்கள் கிண்ணத்தில் ஓரளவுக்கு முக்கால்வாசி இருந்தாலும் அந்த அமைப்பு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இது இப்போ நம்ம ஒரு பீஸ் போட்டு பாருங்கள், அப்படியே வாயில் போட்டிங்கனாலே கரைஞ்சிரும், அந்த அளவுக்கு ரொம்ப சாப்பிட்டு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்டு இப்படி ஜெல்லி மாதிரி சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க, ஜெல்லி மிட்டாய் மாதிரி. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக செஞ்சு பாருங்கள். அது மேலே நம்ம லைட்டாக கொஞ்சம் காஃபி தூள் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து போடுற வீடியோ பாருங்கள். இதில் ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்க. தேங்க்யூ.